வணக்கம். இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் கூட்டு குடும்பம். கதைக்குள்ள போலாமா? என்ன பிரதீப், இன்னைக்கு வண்டியை கொண்டு வரலையா? இல்ல சதீஷ், வண்டியை சர்வீஸுக்கு விட்டுருக்கேன். அப்படியா? அப்ப சரி, ஏன் கூட வாங்க, நான் உங்களை டிராப் பண்ணிடுறேன். அட என்ன சதீஷ், நான் இந்த பக்கம் போகணும், நீங்க அந்த பக்கம் போகணும். என்னை விட்டுட்டு நீங்க எப்படி திரும்ப அவ்வளோ தூரம் போவீங்க? அதுவும் சரிதான். சரி வாங்க, உங்களை பஸ் ஸ்டாண்ட்லயாவது விட்டுட்டு போறேன் என்று கூறிக்கொண்டு வண்டியை ஸ்டார்ட் செய்தான் சதீஷ். ஓகே என்று பிரதீப் ஏறி அமர வண்டி கிளம்பியது. மெயின் ரோட்ல இருந்து இவ்வளோ தூரம் தள்ளி இந்த வனாந்திரத்துல ஆபீஸை கொண்டு வந்து வச்சிருக்காங்க பாருங்க. ஒரு ஆத்திர அவசரம்னா கூட பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இல்ல. ஆமா சதீஷ் என்று சிரித்து கொண்டே திரும்பிய பிரதீப்பின் கண்களில் அந்த காட்சி பட்டது. அவன் சிறிது நேரம் அமைதியாக இருந்தான். என்ன பிரதீப், அமைதியாயிட்டீங்க என்று கண்ணாடியில் அவனை பார்த்து சதீஷ் கேட்டதும், ஒன்னும் இல்லை என்று முகத்தை திருப்பாமலேயே பதில் கூறினான். எனக்கு தெரியும் அங்க நீங்க என்ன பாக்குறீங்கன்னு. நான் என்ன பார்த்தேன், அதெல்லாம் ஒன்னும் இல்லையே. ஏன் ஏன் சங்கடப்படுறீங்க? நான் அந்த காட்சியை தினமும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். என்ன என்ன சொல்றீங்க? பிரதீப், அந்த தூரத்துல அடர்த்தியா இருக்கிற அந்த தோப்புரமா ஒரு ஆம்பளையும் பொம்பளையும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்களா? என்ன இவன் படம் பிடிச்சது போல கரெக்டா சொல்றான் என்று மனதில் நினைத்த பிரதீப், ஆமா என்று மெதுவாக கூறினான். அந்த பொண்ணு பார்க்க சிக்குன்னு அழகா இருக்காளா? ஆமா. அந்த ஆம்பளை அவகிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கானா? ஆமா சதீஷ், கரெக்டா சொல்றீங்களே. அட, நான் இது தினமும் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். அப்படியா? இந்த காட்டுக்குள்ள யாரு தினமும் வந்து உக்காந்துக்கிட்டு பேசிட்டு இருப்பாங்க? அதுதான் தெரியல. எங்க வீடுங்களும் அவ்வளவா கிடையாது. நம்ம ஆபீஸ் தான் அதோ அந்த மூலையில இருக்கு. இங்க இருந்து 2 கிலோமீட்டர் மெயின் ரோடு. இப்படிப்பட்ட இடத்துல இவங்க தினமும் வந்து உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு யாரு, என்ன ஏதுன்னு ஏதாவது உங்களுக்கு தெரியுதா? ஆமா, அவ என்ன பெரிய இவளா? தப்பு பண்ற பொண்ணு. இவளை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நாம என்ன பண்ண போறோம்? சேச்ச சதீஷ், அந்த பொண்ணை பார்த்தா அப்படி தெரியல. அப்ப அவ ரொம்ப நல்ல பொண்ணுன்னு சொல்றீங்களா? ஆமா சதீஷ், பார்த்தா குடும்ப பொண்ணு போலதான் தெரியுது. ஏன் பிரதீப், குடும்ப பொண்ணுக்கு இந்த நடுக்காட்டுக்குள்ள அப்படியான ஒரு ஆம்பளை கூட பேச்சிருக்கோம்? அதுவும் நெருக்கமா உட்காந்து சிரிச்சு சிரிச்சு பேசுற அளவுக்கு பேசிக்கிட்டு தானே இருக்காங்க. நாம பார்க்கும்போது பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்களோ? சதீஷ், யாரையும் அப்படிலாம் எதுவும் தெரியாம டக்குன்னு தப்பா பேசிடக்கூடாது. ஒருவேளை அவங்க உண்மையான காதலர்களா கூட இருக்கலாம் இல்ல. வீட்டுக்கு பயந்து இங்க வந்து உட்காந்து பேசலாம் இல்ல. அட நீங்க வேற, இப்படிதான் நானும் முதல்ல நினைச்சேன். ஆனா அந்த பொண்ணை ஒரு வாட்டி பஸ் ஸ்டாண்ட் கிட்ட பார்த்தேன். அப்பதான் தெரிஞ்சுது அந்த பொண்ணு கல்யாணம் ஆன பொண்ணுன்னு. சதீஷ், நிஜமாவா சொல்றீங்க? ஆமா பிரதீப், அப்ப இருந்துதான் எனக்கு அந்த பொண்ணு மேல கோபம் வர ஆரம்பிச்சுது. நமக்கு எதுக்கு கோபம் வரணும்? பாவம், அவளுக்கு என்ன பிரச்சனையோ? என்னதான் பிரச்சனை இருந்தாலும் இப்படியா கட்டின புருஷனுக்கு யாராவது துரோகம் பண்ணுவாங்க? சதீஷ், சில பொண்ணுங்க வீட்டுல புருஷனோட தொல்லை தாங்காம அவனை விவாகரத்து பண்ணிட்டு வீட்டை விட்டு வெளியில வந்துடுறதும் உண்டு. ஆனா பாவம், அவங்களுக்கு படிப்பும் இருக்காது, எந்த தொழிலும் தெரியாது. அப்படிப்பட்ட பொண்ணுங்க என்ன செய்வாங்க சொல்லுங்க? இப்படித்தான். சரி சரி விடுங்க, நமக்கு எதுக்கு அந்த பொண்ணை பத்தி ஆராய்ச்சி? வயிற்று பொழப்புக்கு தப்பு பண்றாங்களாம். ஏன் உழைச்சு பிழைக்க வழியா இல்ல? தப்பு பண்றதுக்கு இதெல்லாம் ஒரு சாக்கு. இவங்களுக்கு எல்லாம் குடும்பமானோ வீட்டுல இருக்கிறவங்கள பத்தி எல்லாம் கவலை இல்லை. இப்படி எவனையாவது நம்பி ஏமாந்து போறது, அப்புறம் என்னை ஏமாத்திட்டான்னு உக்காந்து ஒப்பாரி வைக்கிறது என்று சலித்து கொண்டே வண்டியை ஓட்டினான். சற்று நேரத்தில் பஸ் ஸ்டாண்ட் வர, ஓகே சதீஷ், ரொம்ப தேங்க்ஸ் என்று இறங்கி கொண்ட பிரதீப் திரும்பி பார்த்து, சதீஷ் அது பாருங்க, அந்த மனுஷன் அந்த பொண்ணை கூட்டிட்டு வராரு என் மெதுவாக அவன் காதுருகே கூறினான். ஆமா பிரதீப், எனக்கு தெரியும். அந்த பொண்ணை இப்ப இறக்கி விட்டுட்டு அவன் அந்த பக்கம் போயிடுவான் பாருங்க என்று சதீஷ் கூற, சிறிது நேரத்தில் அதே போல் நடந்தது. அந்த மனிதன் பைக்கில் அந்த பெண்ணை அழைத்து வந்து பஸ் ஸ்டாண்டில் விட்டு விட்டு, பார்த்து பத்திரமா போ என்று கூறிவிட்டு எதிர் திசையில் செல்ல, அந்த பெண் சற்று நேரம் அங்கேயே நின்று அவனை பார்த்து கொண்டிருந்து விட்டு மெதுவாக அவன் சென்ற திசைக்கு நேர் எதிர் திசையில் நடக்க ஆரம்பித்தாள்.
ஆமா, நீங்க சொன்னது உண்மைதான். கடவுளே, எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குன்னே தெரியல. சரி, பஸ் வந்துடுச்சு. சதீஷ், நான் கிளம்புறேன். ரொம்ப தேங்க்ஸ்பா என்று பஸ்ஸில் ஏறிக்கொண்டான் பிரதீப். பஸ் விற்றென தூசியை கிளப்பி விட்டு செல்ல சதீஷ் வண்டியை ஸ்டார்ட் செய்தான். அந்த பெண் சற்று தூரத்தில் விரைந்து நடந்து சென்று கொண்டிருந்தாள். பின்னால் இருந்து அவள் நடந்து செல்வதை சற்று நேரம் பார்த்த சதீஷுக்கு மனதில் ஏதோ சஞ்சலம் ஏற்பட்டது. இந்த பொண்ணை பார்த்தா தப்பான பொண்ணா நினைக்க கூட மனசு வரல. ஆனா இவ தப்பு பண்றா. அப்படி என்ன இவளுக்கு பிரச்சனை இருக்கும்? ஒருவேளை தனக்கே பிடிக்காம கூட இந்த வேலையை செய்யலாம் இல்ல? பாவம். பிரதீப் சொன்னது போல குடும்ப சூழ்நிலைக்காக இவ இப்படி பண்றாளா, இல்ல யாராவது வற்புறுத்தலுக்காவது பயந்து இப்படி பண்றாளா? நெத்தி வகுடுல குங்குமம், காலில் மெட்டியெல்லாம் இருக்கிறத பார்த்தா இவ கல்யாணம் ஆன பொண்ணு போலதான் இருக்கு. கல்யாணம் ஆன பொண்ணு யார் வற்புறுத்தலுக்காக இப்படி பண்ண போறா? ஒருவேளை இதெல்லாம் வேஷமா கூட இருக்கலாம் இல்ல? யாராவது டக்குன்னு பார்த்துட்டா நாங்க புருஷன் பொண்டாட்டின்னு பொய் சொல்லி தப்பிக்க இருக்கோம். அப்படி ஏதாவது இருந்தா நாம இந்த பொண்ணை காப்பாத்த ஏதாவது செய்யலாம். ஒருவேளை அவளுக்கு சம்மதமா இருக்கிற பட்சத்துல நாமளே கூட இவளுக்கு மறுவாழ்க்கை தரலாமே. 1000 தான் இருந்தாலும் இந்த அழகி இப்படி ஒரு தப்பு பண்றது என் மனசு ஏத்துக்க மாட்டேங்குது. அது கூட அவன் மேல எனக்கு கோபம் வர காரணமா இருக்கலாம். சரி சரி, இந்த பொண்ணு யாரு என்ன எதுன்னு இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் என்று மெதுவாகவே வண்டியை ஓட்டி கொண்டிருந்தான். அந்த பெண் விரைந்து சென்று ஒரு சந்தில் திரும்பிவிட டக்கென வண்டியை வேகமாக ஓட்டி சென்று அவள் திரும்பிய சந்தில் நின்று பார்த்தான். அங்கு வீடுகள் அவ்வளவாக இல்லை. அங்கொன்றும் இங்கொன்றும் இருக்க அந்த தெருவில் ஆள் நடமாட்டம் அவ்வளவாக இல்லாமல் வெறிச்சோடி இருந்தது. ஆமா, அந்த பொண்ணு எங்க போயிருப்பா? இருக்கிற இந்த 4-5 வீட்டுல அவ எந்த வீட்டுல இருப்பா? நாம எப்படி அவளை பாக்குறது, அவங்க வீட்டை கண்டுபிடிக்கிறது என்று சுற்றி பார்த்து கொண்டே வண்டியை மெதுவாக ஓட்டி கொண்டு சென்றான். ஏய் சதீஷ் என்று குரல் கேட்க, இங்க யாரு நம்ம பேரை சொல்லி கூப்பிடுறது என்று டக்கென திரும்பினான். இங்க இங்கப்பா, மேல பாரு என்று அதே குரல் சொல்ல ஒன்றும் புரியாமல் சத்தம் வந்த திசையில் மேலே நிமிர்ந்து பார்த்தான். அங்கிருந்த ஒரு மாடி வீட்டில் குமார் நின்று கொண்டு கையை அசைத்து கொண்டிருக்க, ஏய் குமாரு, இவன் எங்க இங்க? பார்த்து எத்தனை நாளாச்சு? ச, நாளாச்சா? வருஷமே ஆயிடுச்சு. காலேஜ் முடிச்ச கையோட ஆளுக்கு ஒரு தசையா போனவங்க தான் இன்னைக்குதான் படவா கண்ணிலேயே படுறான் என்று உற்சாகத்தோடு அவன் வண்டியில் இருந்து இறங்கி கொண்டிருக்க, இதற்குள் ஏய் சதீஷ் என்று அழைத்து கொண்டு கீழே இறங்கி அவனிடம் ஓடி வந்தான் குமார். ஏய், நீ என்னடா இந்த பக்கம்? சதீஷ், இதுதான்டா எங்க மாமியார் வீடு. இன்னைக்கு என் மச்சானுக்கு பொண்ணு பார்க்க போறோம். அதுக்குதான் நானும் என் ஒய்ஃபும் வந்திருக்கோம் என்று உற்சாகமாக கூறினான் குமார். அப்படியா? ஆமாப்பா, பொண்ணு வீடு எங்கேயோ இல்ல, எதிர் வீடு தான். என்னடா சொல்ற, லவ் மேரேஜா? அட, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அந்த வீட்டுல இருக்கிற பரிமளா அம்மாவும் எங்க மாமியாரும் ரொம்ப தோஸ்து. அது மட்டும் இல்ல, அவங்க ரொம்ப சாஃப்ட். எல்லார்கிட்டயும் நல்லா பழகுவாங்க. நல்ல குடும்பம். அவங்களுக்கு 3 பொண்ணுங்க, ஒரு பையன்னு. பெரிய குடும்பம். ஆனா வருமானம் கொஞ்சம்தான். பாவம், அவங்க பெரிய பையன் ஒரு வருமானத்தை தான் வீட்டுக்கு அஸ்திவாரமா வச்சிட்டு இருக்காங்க. இவங்களும் ஏதோ டைலரிங் அது இதுன்னு செய்யறாங்க போல இருக்கு. பெரியவரு எங்கேயோ வாட்ச்மேன் வேலை பாக்குறாராம். வயசுக்கு வந்து 2 பொண்ணுங்களும் கல்யாணத்துக்காக நிக்கிறாங்க. பார்க்கவும் லட்சணமா நல்லா இருப்பாங்க. பாவம், அவங்கள கரை சேர்க்க தான் அவங்க அண்ணன் பாடுபட்டுட்டு இருக்கான். அதுதான், அதுல ஒரு பொண்ணை என் மச்சானுக்கு கட்டிக்கலான்னு எங்க மாமியார் விரும்புறாங்க. பொண்ணுங்களை சும்மா சொல்லக்கூடாதுப்பா. நல்ல அழகு, அடக்கம், பணிவு எல்லாமே இருக்கும். சரிடா, நீ என்ன இந்த பக்கம்? நான் இந்த கெமிக்கல் கம்பெனில தான்டா வேலை பார்க்குறேன். அப்படியா? தெரிஞ்சிருந்தா நான் இங்க வரும்போது உன்னை வந்து பார்த்துருப்பனே. சரி, இப்பதான் தெரிஞ்சிடுச்சே. இனி இங்க வரும்போது பார்த்துட வேண்டியதுதான். ஆமா, ஆபீஸை விட்டு வீட்டுக்கு போகாம இங்க என்ன சுத்திட்டு இருக்கிற? அதுவா, அது வந்து என் ஃப்ரெண்டை பார்க்க வந்தேன். அவங்க வீடு இங்கதான் எங்கேயோ இருக்குன்னு சொன்னான். அதுதான் தேடிட்டு இருந்தேன். அப்படியா? சரி சரி, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். உள்ள வா, இன்னைக்கு என் மச்சானுக்கு பொண்ணு பார்க்க நீயும் வர என்றான். ஏய், என்னப்பா, நான் எதுக்கு என்று சதீஷ் தயங்க, அண்ணா நீங்க கண்டிப்பா வந்துதான் ஆகணும் என்று கூறிக்கொண்டு வாசலுக்கு வந்தாள் குமாரின் மனைவி கோகிலா. அவளை ஆச்சரியமாக பார்த்தான் சதீஷ். என்னடா அப்படி பாக்குற?
இதுதான் என்னோட ஒய்ஃப் கோகிலா. எங்க கல்யாணம் அவசர அவசரமா நடந்ததால யாருக்கும் சொல்ல முடியல. ஆனா நம்ம கேங்க பத்தி இவகிட்ட எல்லாம் சொல்லியிருக்கேன். ஆமாண்ணா, உங்களை பத்திலாம் கூட நிறைய சொல்லியிருக்காரு. வாங்க உள்ள வாங்கண்ணா என்று அவனை உள்ளே அழைத்து சென்று அவளது தாய் குமாரிக்கும் தம்பி பாபுவிற்கும் அறிமுகம் செய்து வைத்து உள்ளிருந்து காப்பி கொண்டு வந்து கொடுத்தாள். ஆமா குமார், பொண்ணு பார்க்க போறேன்னு சொன்ன, யாரும் சொந்தக்காரங்க வரலையா? இல்ல தம்பி, சின்ன வயசுல இருந்து பழகின பொண்ணு, நான் பார்த்து வளர்ந்தவ. எதிர் வீடே கூட. இதுக்கு எதுக்கு கலாட்டா பண்ணிக்கிட்டு? இது கூட சும்மா பேருக்கு தான். இன்னைக்கு நல்ல நாளா இருக்கேன்னு கல்யாண பேச்சு ஆரம்பிக்க ஒரு சின்ன ஏற்பாடு, அவ்வளவுதான்ப்பா. மற்றபடி கல்யாணத்துக்கு எல்லாரையும் கூப்பிட்டுக்கலான்னு இருக்கோம். ஏன்னா பொண்ணு வீட்லயும் அவ்வளவா வசதி இல்லாததால பாவம் அவங்களுக்கு எதுக்கு வீண் செலவு வச்சுக்கிட்டு என்றாள் குமாரி. அவளை ஆச்சரியமாக பார்த்த சதீஷ், உங்களை போல எல்லா மாமியார் இருந்துட்டா பொண்ணுங்களை பெற்றவங்க எந்த பயமும் இல்லாம நிம்மதியா இருக்கலாம் என்று சிரித்தான். அண்ணா, எங்க அம்மா எப்பவும் அப்படிதான், அன்னை தெரசாவோட மறு உருவம் என்று சிரித்தான் பாபு. இதற்குள் வாசலில் ஒரு சிறுமி அழகாக பட்டுப்பாவடை கட்டி தலை நிறைய மல்லிகை பூவை வைத்துக்கொண்டு அத்தை அத்தை என்று அழைத்து கொண்டு ஓடி வந்தாள். அவளை பார்த்து சிரித்து கொண்டே, ஏ ரேவதி குட்டி, என்னடா என்றாள் கோகிலா. அக்கா, எல்லாம் ரெடியா இருக்கான். அத்தை ரெடி ஆகிட்டாங்களான்னு அம்மா பார்த்துட்டு வர சொன்னாங்க என்றாள் அந்த சுட்டி. நாங்க கிளம்பிட்டோம், இதோ வந்துடுறோன்னு அம்மா கிட்ட சொல்லு என்று குமாரி அவளிடம் கூறி அனுப்ப அனைவரும் கிளம்பி எதிர் வீட்டுக்கு சென்றனர். அந்த பழைய வீட்டின் உள்ளே நுழைந்த சதீஷிற்கு அந்த வீடு மிகவும் பிடித்து போனது. சிறிய வீடாக இருந்தாலும் ஏதோ பாரம்பரியம் பண்பாட்டு உள்ள வீடாக அது தோன்ற, அதில் இருக்கும் மனிதர்களும் அப்படித்தான் இருப்பார்கள் என்று ஊகித்து கொண்டான். இவர்களை பார்த்ததும் முந்தானை எடுத்து போர்த்தி கொண்டே வாங்க வாங்க என்று அழைத்து கொண்டு அங்கு வந்த பரிமளம் உள்ளே ஹாலில் விரிக்கப்பட்டிருந்த ஜம்மு காலத்தில் அவர்களை அமர வைத்தாள். பெண்கள் இருவரும் அதில் அமர பரிமளத்தின் கணவர் பரமேஸ்வரன், குமார், சதீஷ், பாபு மூவரையும் அங்கிருந்த பழைய மரச்சரில் அமர வைத்தார். கோகிலா கையில் கொண்டு வந்த தாம்பழ தட்டை கீழே வைத்துவிட்டு, அத்தை, ராதாவை வர சொல்லுங்க என்றாள். தோ வந்துடுறேன் என்று பரிமளம் உள்ளே ஓட, இதற்குள் பளிச்சென பாவாடி தாவணியில் வந்த ஒரு இளம் பெண் தலையை குனிந்து கொண்டு அவர்களுக்கு காப்பி கொண்டு வந்து கொடுத்தாள். சதீஷ் அவளை ஆச்சரியமாக பார்த்து கொண்டே காப்பி எடுத்து கொண்டான். அந்த பெண் அனைவருக்கும் காப்பியை கொடுத்து விட்டு செல்ல, சாப்பிடுங்க என்றார் பரமேஸ்வரன். என்னடா அந்த பொண்ணு அப்படி பாக்குற? இதுதான் கல்யாண பொண்ணா என்றான் சதீஷ். இல்லடா, கல்யாண பொண்ணோட தங்கச்சி, பேரு மதுமிதா, பிஎஸ்சி படிச்சுட்டு இருக்கா. ரொம்ப நல்ல பொண்ணு. ரோட்ல எல்லாரும் இவளை பார்த்தாலும் இவ யாரையும் பார்க்க மாட்டா. பார்த்தாலே தெரியுதுடா. ஏய், இது நல்ல குடும்பம்டா. பரவாயில்ல, உங்க மச்சானுக்கு நல்ல இடத்துல தான் பொண்ணு பார்த்துருக்கீங்க. ஆமா அண்ணா, ராகுல் எங்க என்றாள் குமாரி பரமேஸ்வரனை பார்த்து. அவ இன்னும் ஆபீஸ்ல இருந்து வரலம்மா, இப்பதான் போன் போட்டான், வந்துடுவான். அப்படியா? அம்பிகா எங்க? அவ ராதாக்கு அலங்காரம் பண்ணிட்டு இருக்கா. தோ வந்துட்டாங்களே என்று அவர் கூற அனைவரும் நிமிர்ந்து பார்த்தனர். சதீஷும் ஆவலாக பார்க்க டக்கென அவன் முகம் மாறியது. அவன் நெற்றி சுருங்க கண்கள் ஏதோ ஒரு காட்சியை உற்று பார்த்து கொண்டிருந்தன. மணப்பெண் ராதா அலங்காரத்துடன் அழகான சிலை போல் நடந்து வந்து கொண்டிருக்க, அவள் அருகே ஒரு பெண் அவள் கைகளை பிடித்தழைத்து கொண்டு வந்தாள். அவள் முகத்தில் புன்னகை அரும்பிக் கொண்டிருந்தது. அனைவரையும் அந்த பெண் சிரித்த முகத்துடன் வரவேற்க, அவளை ஆச்சரியமாகவும் அதிர்த்தும் பார்த்து கொண்டிருந்த சதீஷிற்கு ஒரு நிமிடம் குப்பென வெறுத்தது. இது அந்த பொண்ணு தானே, நாம் அந்த தோப்புக்குள்ள பார்த்த அந்த பொண்ணு. யாரோ ஒரு ஆம்பளை கூட பேசிட்டு இருந்தாளே, அவ எங்க இங்க இருக்கா? இவளை தானே நம்ம தேடிக்கிட்டு வந்தோம். இவளோட வீடா இது? ஒருவேளை இவ ஃப்ரெண்டு தான் அந்த பொண்ணா? சே, இவ்வளோ நல்ல குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு இப்படி ஒரு பொண்ணுக்கிட்ட சவகாசம் வச்சிருப்பாளா? எதுக்கும் நாம குமாரை கேட்டுக்கலாம் என்று டக்குன்னு திரும்பி, குமார், அந்த பொண்ணு என்று அவன் காதோடு மெதுவாக கேட்டான். அந்த பொண்ணு தான் கல்யாண பொண்ணு, ராதா என்றான் குமார் உற்சாகமாக. ஏய், அது இல்லடா, அவ பக்கத்துல. யாரு? ஓ, அதுவா? அது அவங்க அண்ணி அம்பிகா. ரொம்ப நல்ல பொண்ணு. இங்க பெரிய பையன் ராகுல் இல்ல, அவன் சம்சாரம். கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆகுது.
அந்த பரிமளா அம்மாவோட தம்பி பொண்ணு தான். சின்ன வயசுல இருந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டா. கட்டுனா இவனைதான் கட்டுவேன்னு ஓடி வந்துட்டா என்று சிரித்தான். ஆமா, நல்லா ஓடி வந்தா. ஓடு காளி. அப்பவே அப்படிதானா? பாவம் அந்த ராகுல் சரியான இளிச்சவாய் போல இருக்கு. அவன் குடும்பத்துக்காக வேலை வேலைன்னு ஓடிட்டு இருப்பான் போல இருக்கு. இவ சந்தோஷத்தை தேடி ஓடிட்டு இருக்கா போல இருக்கு. ஒருவேளை இவங்க எல்லாருமே இப்படிதானா? வயசுக்கு வந்த பொண்ணுங்களை வீட்டுல வச்சுக்கிட்டு வருமானம் இல்லாம இப்படி ச இவங்கள பார்த்தா அப்படி தெரியலையே. இவங்க மரியாதையா பேசுறதும் பழகுறதும் பார்த்தா அப்படி தப்பா தெரியலையே. பொண்ணுங்களும் எந்த ஆடம்பரம் இல்லாம நல்ல பொண்ணுங்களா தான் இருக்காங்க. இருந்தாலும் உள்ளுக்குள்ள என்ன நடக்குதோ என்னவோ. இந்த குடும்பத்துல பாவம் இந்த குமாரி அம்மா பொண்ணு எடுக்கணுமா? அவங்க ஏதோ நல்ல எண்ணத்துல இவங்க வீட்டுல பொண்ணு எடுக்கிறாங்க. அவங்க குணத்துக்கு இப்படிப்பட்ட குடும்பத்து பொண்ணு எப்படி செட் ஆகும்? இத குமார் கிட்ட சொல்லி எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்திடணும். ஆனா என்ன சொல்றது, எப்படி சொல்றது? நாம சொன்னா இவங்க கேட்பாங்களா? ஒரு பொண்ணு கல்யாணத்தை நிறுத்தின பாவம் ஏதாவது நமக்கு வருமா? ஆமா, இவங்க என்ன பெரிய நல்ல குடும்பமா? அவங்க மருமக யோகியதை தான் பார்த்தாலே தெரியல. இத குமார் கிட்ட கட்டாயம் சொல்லிதான் ஆகணும் என்ற மனதில் தீர்மானித்து கொண்டு அவனை வெளியே அழைத்து சென்று அனைத்தையும் கூறினான். ஏய், என்னடா சொல்ற? ஆமா குமாரு, அந்த பொண்ணு நல்ல பொண்ணு இல்ல. இந்த வீட்டு மருமகளே இப்படின்னா அந்த பொண்ணை நினைச்சு பாரு. இல்லடா, என்னால நம்ப முடியல. அந்த பொண்ணு அம்பிகா ரொம்ப நல்ல பொண்ணு. நான் 2 வாட்டி அவளை பார்த்துருக்கேன். பாவம், குனிஞ்ச தலை நிமராம போவா வருவா. அதிர்ந்து கூட பேச மாட்டா. அந்த பரிமளா அம்மா அவளை பத்தி பெருமையா எங்க மாமியார் கிட்ட பேசுவாங்க. வீட்டுல எல்லா வேலையும் சிட்டா செய்வாளாம். அவங்க நாத்தனார் கிட்ட எல்லாம் அவ்வளோ பாசமா இருப்பாளாம். அந்த ராகுல் மேல அவ உயிரே வச்சிட்டு இருக்கா. இவங்க வசதி இல்லாதவங்கன்னு 3 பொண்ணுங்களை வச்சுக்கிட்டு அவங்க ஒரு சம்பளத்துலதான் காலத்தை தள்ளுறாங்கன்னு அவங்க அப்பா இவளை ராகுலுக்கு தரமாட்டேன்னு சொல்லிட்டாராம். ஆனா அந்த பொண்ணு பிடிவாதமா நான் கட்டுனா மாமாவை தான் கட்டுவேன்னு ஓடி வந்துட்டா தெரியுமா? அப்புறம் அவங்க அப்பா பஞ்சாயத்து வச்சு இனி நீ என் பொண்ணை இல்லைன்னு தலைமொழிட்டு போயிட்டாரு. அதெல்லாம் சரிதான். ஆனா இப்ப அவனுக்கு வர்ற வருமானம் பத்தாம காதெல்லாம் கசந்திருக்கும். அதுதான் பணத்துக்காக என்று அவன் கூறிக்கொண்டிருக்க வாசலில் பைக் ஒன்று விற்றென வந்து நின்றது. அதிலிருந்து ஒரு மனிதன் இறங்க, வாங்க குமார், ஏன் இங்கே நிக்கிறீங்க? உள்ள போகலாம் வாங்க என்று கேட்டுக்கொண்டு அவர்கள் அருகில் வந்தான் அந்த மனிதன். குமார் அவனிடம் சிரித்து பேசிக் கொண்டிருக்க சதீஷ் அதிர்ந்து போய் அமைதியாக நின்றான். சரி, நாங்க வரோம் ராகுல், நீங்க போங்க என்று குமார் அவனை உள்ளே அனுப்பிவிட்டு சிலை போல் நின்றிருந்த சதீஷை பிடித்து உலுக்கினான். என்னடா அப்படி நிக்கிற? வா உள்ள போலாம். சதீஷ், இந்த ஆளு? இவரு தாண்டா ராகுல், அவங்க மூத்த பையன். அப்ப அந்த அம்பிகாவோட புருஷன் இவரு தானா? ஆமா, அந்த வீட்டு பையன்னு சொல்றேன் இல்ல, அப்ப இவன் தானே அவளோட புருஷனா இருப்பான். என்னடா கேள்வி இது? ஏய், விளையாடாதடா, நான் தப்பு பண்ணிட்டேன். என்னடா? நான் அந்த பொண்ணு கூட ஒரு ஆளை பார்த்தேன்னு சொன்னேன் இல்ல, அது இவருதான்டா. என்னது இவரையா? நல்ல வேலை, உன் பேச்சை கேட்டு நானே கொஞ்ச நேரம் அந்த பொண்ணை தப்பா நினைச்சிட்டேன். ஏண்டா லூசு, காலேஜ்ல தான் நீ பாடத்தை தப்பு தப்பா புரிஞ்சுப்ப. இப்ப கூடவா அப்படியே இருக்க? புருஷன் பொண்டாட்டிய பார்த்து ச சரியானவன்டா நீ. நல்ல வேலை, உன் பேச்சை கேட்டு நான் என் பொண்டாட்டி கிட்ட எதுவும் சொல்லி வைக்கல. இல்லனா அவ பேனை பெருமாளாக்கி இருப்பா. அந்த பொண்ணுக்கு நல்ல தலையெழுத்து போல இருக்கு என்று அவனை அழைத்து கொண்டு உள்ளே சென்றான். அனைத்தும் பேசி முடித்து திருமணத்துக்கு நாளும் குறித்து அனைவரும் கிளம்ப ராகுலும் அம்பிகாவும் அனைவரையும் வழி அனுப்ப வாசலுக்கு வந்தனர். சதீஷ் அனைவரிடமும் விடை பெற்று கொண்டு வண்டியை எடுத்துக்கொண்டு கிளம்ப அங்கு சிரித்த முகத்துடன் நின்று கொண்டிருந்த ராகுலை பார்த்து, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்றான். சரி அம்பிகா, நான் சார் கூட அப்படி மெயின் ரோடு வரைக்கும் போயிட்டு வரேன் என்று தனது மனைவிடம் கூறிவிட்டு வண்டியில் ஏறினான் ராகுல். இருவரும் மெயின் ரோடில் வந்து அங்கிருந்த டீ கடை ஓரமாக நின்றனர். சதீஷ், நான் உங்களை எங்கேயோ பார்த்தது போல இருக்கு, ஆனா எங்கன்னு தான் டக்குன்னு ஞாபகம் வரல என்றான் ராகுல் சிரித்து கொண்டு. நான் இந்த கெமிக்கல் கம்பெனில தான் வேலை பார்க்குறேன். ஓ அப்படியா? ஆமா, ஆனா நான் உங்களை தினமும் அங்க பார்த்துருக்கேன்.
உங்க ஒய்ஃப் கூட என்று மெதுவாக கூறிக்கொண்டு அவனை உற்று பார்த்தான் சதீஷ். ராகுலின் முகம் டக்கென மாறியது. அது நான் என்று அவன் தயங்க, ஓகே ஓகே, நான் கூட உங்களை முதல்ல தப்பா நினைச்சிட்டேன். ஆனா உங்க ஒய்ஃப் தானே தெரிஞ்சதும் எனக்கு ஒரே ஆச்சரியமா போயிடுச்சு. ஏன் ராகுல், உங்க ஒய்ஃப் கிட்ட எதுக்கு நீங்க தினமும் அந்த காட்டுக்குள்ள இருக்கிற தோப்புல சந்திச்சு பேசுறேன்னு கேக்குறீங்களா சதீஷ் என்று விரக்தியாக சிரித்தான் ராகுல். ஆமா சதீஷ், எங்களோடது கூட்டு குடும்பம். ஆனா எங்க வீடோ ரொம்ப சின்னது. எனக்கு வயசான அம்மா அப்பா, வயசுக்கு வந்த 2 தங்க, விவரம் தெரியாத ஒரு குட்டி தங்கன்னு வீட்டுல 3 பொண்ணுங்க இருக்காங்க. நான் தான் வீட்டுக்கு மூத்த பையன். எனக்கு நிறைய பொறுப்பும் கடமைகளும் இருக்கு. அதனால தான் நானும் என் கல்யாணத்தை பத்தி கூட யோசிக்காம என் தங்கைங்களை கரை சேர்க்கறதுலயே குறியா இருந்துட்டேன். ஆனா இந்த பொறுப்பான குணம் என் மாமா பொண்ணு அம்பிகாவுக்கு பிடிச்சிருந்திருக்கு. அவ என்ன சின்ன வயசுல இருந்தே காதலிச்சிருக்கா. ஒரு நாள் என்கிட்டயும் சொன்னா. ஆனா நமக்கு எங்க, இந்த கடமைகளே கழுத்தை பிடிச்சு நெருக்கிக்கிட்டு இருக்கும் போது இதுல காதல் கத்திரிக்காலாம் வர்றது. என்னால உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுமா. அப்படியே கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் வயசு பொண்ணுங்களை வீட்டுல வச்சுக்கிட்டு உனக்கு ஒரு சந்தோஷமான வாழ்க்கைய கொடுக்க முடியுமான்னு தெரியலன்னு அவளை அவாய்ட் பண்ணிட்டேன். ஆனா அவ பிடிவாதமா என்னதான் கட்டுவன்னு வந்துட்டா. நான் உங்களதான் விரும்புறேனே தவிர உங்க ஆடம்பரமான வாழ்க்கையோ இல்ல பகட்டியோ இல்ல. நீங்க உங்க கடமையெல்லாம் முடிக்கிற வரைக்கும் நான் பொறுமையா காத்திருப்பேன்னு வந்துட்டா. ஆனா பாவம், அவ எங்க குடும்பத்துக்காக ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணிப்பா. எங்க தங்கச்சிங்க எதிர்க்க என்கிட்ட நின்னு கூட பேச மாட்டா. எங்க அம்மாக்கு ஒரு வேலையும் வைக்க மாட்டா. என்னை காதலிச்ச பாவத்துக்கு எங்க வீட்டுல ஒரு அடிமையாவே அவ வாழ ஆரம்பிச்சுட்டா. நாம விரும்புறவங்களை விட நம்மள விரும்புறவங்களை கட்டிக்கிட்டா வாழ்க்கை சொர்க்கமா இருக்கும்னு சொல்றாங்கல்ல, அது உண்மைதான் சதீஷ். ஏ அம்பிகா அது போலதான். அவ எனக்கு கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். ஆசை ஆசையா என்னை கட்டிட்டு வந்தவளுக்கு நான் எந்த சந்தோஷத்தையும் கொடுக்க முடியாத நிலைமை இருந்தாலும் பாவம் அவகிட்ட மனசார உட்காந்து பேச கூட என்னால முடியாம இருந்தது. அது கூட அவ பெருசா எடுத்துக்கலன்னாலும் நானாதான் அவ நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு அவளை தினமும் அந்த தோப்புக்கு வர சொல்லி அங்க கொஞ்ச நேரம் பேசிட்டு இருப்பேன். அதுக்கே அவ ஏதோ நான் பெரிய சொத்து அவளுக்கு வாங்கி கொடுத்தது போல சந்தோஷப்படுவா. வெகுளி பொண்ணு. அவகிட்ட பேசிட்டு இருக்கிற அந்த 1 மணி நேரம் எனக்கும் மனசுக்கு நிம்மதியா இருக்கும். இன்னைக்கு கூட அப்படிதான். ராதா கல்யாணத்துக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னு நான் புலம்பிக்கிட்டு இருந்தேன். அதுக்கு அவ கவலைப்படாதீங்க, என்கிட்ட இருக்கிற இந்த நகையை வச்சு அவளுக்கு போட்டு அனுப்போன்னு தைரியம் சொல்லிக்கிட்டு இருந்தா. எப்படியோ ராதாக்கு நல்ல இடம் அமைஞ்சிடுச்சு. இன்னும் என் அடுத்தங்க மதுமிதாக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அப்புறம் நிம்மதியா என் அம்பிகாவோட வாழ்க்கைய ஆரம்பிப்பேன் என்று பெருமூச்சு விட்டான். அவன் கைகளை பிடித்து கொண்ட சதீஷ், ராகுல், உங்களுக்கு அப்ஜெக்ஷன் இல்லைன்னா உங்க தங்க மதுமிதாவை நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்றான். ராகுல் அவனை அதிர்ந்து பார்க்க, நான் ஏதோ உங்க தங்க அழக பார்த்தோ உங்க குடும்ப சூழ்நிலைக்காகவோ இப்படி முடிவு எடுத்தேன்னு நினைக்காதீங்க. என் தங்க அம்பிகாவுக்காக தான் இந்த முடிவெடுத்தேன் என்றான் கண்கள் கலங்க. அவனை அதிர்ந்து பார்த்து கொண்டிருந்த ராகுலின் கண்களில் மரியாதை, நன்றி, சந்தோஷம் என அனைத்து உணர்ச்சிகளும் தெரிந்தது. இத்துடன் கூட்டு குடும்பம் கதை முற்றம். உங்களுக்காக எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இணைப்பிலே இருங்க. இப்படிக்கு வியல் உங்கள் சகி.